தமிழ்நாட்டின் முதல் பேரரசை நிறுவியவர்களும் தமிழ் கொடியை கடல் தாண்டி பறக்கவிட்டவர்களுமான சோழர்களின் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயிலில் தற்போது நாம் பார்க்கும் கட்டுமானங்கள் 60 விழுக்காடு மட்டுமே. ஆம், கோயிலின் மதில் சுவர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உடைக்கப்பட்டு அணைக்கரை தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சை பெரிய கோவிலினுடைய கட்டுமானத்தை பின்பற்றி தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலினுடைய கட்டுமானமும் அமைந்திருந்தது. ஆனால் தற்போது உட்பிரகாரம் மட்டுமே இருக்கிறது. சுற்றியுள்ள மதில் சுவர்கள் காணாமல் போயிருக்கிறது. எங்கே சென்றிருக்கிறது, யார் இதை பெயர்த்து எடுத்து சென்றார்கள் என்பதை அறிய கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து தெற்கே 12 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். பயணிக்கலாம். அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றின் இடையில் அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி தீவு. அந்த காலத்துல தஞ்சாவூர்லேருந்து அரியலூருக்கு மக்கள் போக வேண்டும் என்றால் இந்த கொள்ளிடம் ஆற்றை கடக்க வேண்டும். சாலை மேம்பாலம் எதுவுமே இல்லாத நேரத்தில் படகு சவாரி தான் அவங்க மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில் தான் ஆங்கிலேயர்கள் 1836ஆம் ஆண்டு குறிப்பாக ஆங்கிலேய பொறியாளர் ஆர்தர் கார்டன் அப்படிங்கிறவர் இந்த கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் கட்டலாம், இந்த பாலத்தோடு சேர்ந்து ஒரு தடுப்பணையும் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு யோசனை கொடுக்கிறார். ஆனால் இந்த கட்டுமான பணிக்கான பாறை இந்த பகுதியில் கிடையாது. இந்நிலையில் தான் அப்போ ஆவணப்படுத்தப்படாமல் இருந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலினுடைய மதில் சுவர்களை உடைத்து அந்த பாறைகளை இந்த 12 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து இந்த தடுப்பணை மற்றும் சாலைகள் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மேற்கொள்ளப்படுது. கல்லணையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பாலத்தை இங்கே ஒரு கட்டுமானத்தை நிர்மாணிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கு மெயின் பர்பஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் மக்கள் போக்குவரத்து, அதை இல்லாமல் விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு பார்த்திங்கன்னா வீராணை ஏரிக்கு இது நீர் வரத்துக்கு மெயினான கால்வாய் இது தடுக்கப்படுறதுனால தான் இங்கேருந்து வடவாறுங்கிற ஒரு ஆறு வழியாக வீராணை ஏரிக்கு தண்ணீர் நிரம்ப பெறுது. இன்றைக்கும் இப்பயும் பாருங்கள் தண்ணி ஓடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். மேட்டூர் அணையில் தண்ணி இங்கே திறக்கிறாங்கன்னா வீராணை ஏரி நிறையும். இதை வழிவகுத்தது வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் தான் அதை செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் செஞ்ச ஒரு தவறாக கருதுறது என்னென்னா, இவங்க உள்ளவங்க எல்லாருமே சிவபக்தர்களாக இருக்கட்டும், இல்லை வரலாற்றை விரும்பக்கூடியவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய வரலாற்றை அழித்து இந்த அணையை கட்டினதாக தான் இங்கே உள்ள பகுதி மக்கள் பார்க்குறாங்க. அணைக்கரை தடுப்பணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளைவுகள்லையும் சோழர்களுடைய கல்வெட்டு நிரம்பி இருக்குது. இந்த அணைக்கரை தடுப்பணையில் மட்டும் மொத்தம் 70 வளைவுகள் இருக்கு. அப்படின்னா எந்த அளவிற்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து கற்பாறைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு தான் கட்டப்பட்டிருக்குது. இதை மக்கள் 150 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சோழர்களுடைய கட்டுமானங்கள் எந்த அளவிற்கு நூற்றாண்டு கணக்கில் அழிவிற்குள்ளாயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போது அணைக்கரை தடுப்பணை இன்றமும் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் சோழர்களுடைய விளிமியங்களும் வரலாற்று எச்சங்களும் ஆங்காங்கே டெல்டா பகுதிகளில் நிரம்பி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.